30 days பிரியாணி சேலஞ்ச்ல டே 7 பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம்ல இருக்க நம்ம பக்கோடா பாய்ஸ் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். உள்ள போய் ட்ரை பண்ணிடலாமா? நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. 2 பீஸ் சிக்கன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு எக் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட் ஃபுல்லாவே பிரியாணி கொடுத்துருக்காங்க. நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம், அவ்வளோ குவான்டிட்டியா இருக்கு. கொஞ்சம் காரமா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கன் கொடுத்துடலாம். சூடா இருக்குங்க, பீஸ் கூட தொட முடியல, அவ்வளோ சூடா இருக்கு. சிக்கனடா, ஆமா சூடா இருக்கு. நல்லா புளிப்பா, கொஞ்சம் காரம் அதிகமாக தாங்க இருக்கு. இந்த காரமா இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பிரியாணி தான் கேட்டு சாப்பிடுவோம், ஆனால் இப்போ சிக்கனை கேட்டு சாப்பிட்றான். ஏன்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக ஊறி இருக்கு. கேமராமேன் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாரு. நாங்கள் பிரியாணி 4 வாய் சாப்பிட்றதுக்குள்ள அவர் காலி பண்ணிட்டாரு. ஏன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸும் அவ்வளோ நல்லா இருக்கு. இங்கே ஸ்பெஷலே வான்கோழி பிரியாணி தான், ஆனால் அது சண்டே மட்டும் தான் போடுவாங்களாம். இன்னைக்கு வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா, எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க.